பாத்தீங்கன்னா ராயபுரம் மக்களுடைய எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்ணன் தான். ஜெயக்குமார் அவர் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து டீம்களே ஆப்போசிட் பார்ட்டில வந்து சரியான ஒரு இது இல்லை. வந்து ஜெயக்குமார் தான். ஜெயக்குமார் எதனால அவர் எதனாலன்னா இப்ப ஆட்சி மாற்றம் வரணும். 99% ஜெயக்குமார் தான். ஜெயக்குமார் தான் வருவாரு நினைக்கிறேன். ஜெயக்குமார் தான் வருவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் எதனா வராரு போறாரு, அவருக்கு தான் ஓட்டு போடணும். இங்க எம்எல்ஏ இப்ப இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு யாருக்கும் தெரியல. எம்எல்ஏ மட்டும் இல்ல, எம்பியும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போட்டு வந்தாங்கன்னு பேரை தவிர இது வரைக்கும் யாரும் அந்த தொகுதி பக்கமே வரல. ஆனா ஜெயக்குமார் ஒருத்தர் தான் எப்பவும் வருவாரு போவாரு. அவர் ஒருத்தர் தான் பண்றாரு இந்த தொகுதிக்கே. பாத்தீங்கன்னா ராயபுரம் மக்களுடைய எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்ணன் தான். எப்படி இப்போ நிறைய பேர் அம்மா இருந்திருந்தான்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரை ஜெயக்குமார் அண்ணன் இருந்திருந்தான்னு சொல்லிட்டு நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு ராயபுரம் மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இப்ப பார்க்கக்கூடிய சாலை பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆகுது. நோண்டி போட்டு நோண்டுறாங்க, மூடுறாங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. வெளியூர்ல இருந்தும் சரி, சென்னையில இருந்தும் சரி, மக்கள் வந்து இங்கதான் பொருள் வாங்க வருவாங்க. சிறு வியாபாரிகள் முதல் பெரிய வியாபாரிகள் ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த முறை கண்டிப்பா ஜெயக்குமார் தான் 100% ஜெயிப்பாரு. ரெட்டையில ஜெயிக்கும். எம்எல்ஏ செயல்பாடு கேட்க தேவை, இங்க எம்எல்ஏ பார்த்துருக்கலாம்னு கேட்கலாம். ராயப்பட்டபுரத்துல அந்த அளவுக்கு இருக்கு இந்த நிலைமை. அதனால இந்த வாட்டி ரெட்டையில கண்டிப்பா வின் பண்ணுங்க சார். நன்றி சார். இப்போ இருக்கிற எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா இந்த மழை வெள்ள காலத்துலையும் சரி, மக்கள் பாதிக்கப்பட்ட கரைசல் வந்து நேரில் கூட பார்க்குறேன் சார். அவர் வெற்றி பெற்றான்றது அது தெரிஞ்சு அவர் வந்து நன்றி தெரிவிக்க கூட வரவே இல்லை சார். ஓட்டு கேட்கவும் நிறைய இடம் போல. இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ ஜெயக்குமார் சார் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பொது கட்டிடங்கள் கட்டி கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்ஆர் சப்பேன்னு சொல்லுவாங்க. அந்த சப்பே வந்து முழுக்க கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் மக்கள் வந்து கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக அவர் போராடி நிறைய ரயில்வே பாலம் கொண்டு வரதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து அண்ணா அமைச்சராக இருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அரசாங்க சபையை கொண்டு வந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அவர் கொண்டு வந்த முழுக்க அவர் கொண்டு வந்த திட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரயில்வே பணி பார்த்தீங்கன்னா 80% முடிச்சு கொடுத்தாரு. அந்த சுரங்கப்பாதை பணி வந்து முழுக்க 80% அவர் முடிச்சு கொடுத்தாரு. மீதமுள்ள ஒரு 20% முடிக்கிறதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது வெறும் கார்பரேஷன் ஒர்க் ஜஸ்ட் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல பண்ண வேண்டிய ஒர்க்கை 3 வருஷமா இழுத்தடிச்சு மக்கள் போராடி சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்க அந்த 20% வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அவங்க முழுக்க அவங்க பண்ண மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கல்வெட்டு வச்சுட்டாங்க சார். இது அந்த ஆம்புலன்ஸுங்கெல்லாம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணதே இவர் தான். வடசென்னை மக்கள் உயிருக்கு போராடுறவங்க ஸ்டான்லி பக்கம் போக முடியாது. ஆர்எஸ்ஆர் அந்த பக்கத்துலேருந்து வரவங்க ஆர்எஸ்ஆருக்கு வர முடியாது. ரயில்வே பிரிட்ஜால ரொம்ப ரயில்வே கேட்டால ரொம்ப அவசரப்பட்டார். இவர் வந்து தான் அதெல்லாம் நல்லது பண்ணார். கண்டிப்பா ஜெயக்குமார் தான் வின் பண்ணுவாங்க. வேற யாரும் வின் பண்ண மாட்டாங்க. போன வாட்டி டிஎம்கே வந்து எதுவும் செய்யலைங்க. இந்த வாட்டி ஜெயக்குமார் தான் கண்டிப்பா செய்வார் நம்பிக்கை. ஜெயக்குமார் யாருன்னு ராயபுரம் தொகுதியில குழந்தைய கேட்டா கூட சொல்லும். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. சிந்தித்து வாக்களி.